Hi students, in the previous video we studied what are sexually transmitted diseases. We studied the sexually transmitted diseases are transmitted by sexual contact. In this video we are going to study about the sexually transmitted diseases that are caused by bacteria. We are going to study about their causative agent, அதாவது எந்த பாக்டீரியா அதை காஸ் பண்ணுது அப்படின்றது. நெக்ஸ்ட் அபவுட் த சிம்டம்ஸ். சிம்டம்ஸ்ன்றது ஒரு டிசீஸ் நம்மளை அஃபெக்ட் பண்ணும் போது நமக்கு என்னெல்லாம் அறிகுறிகள் தெரியும் அப்படின்றது. நெக்ஸ்ட் இஸ் த இன்குபேஷன் பீரியட். இன்குபேஷன் இஸ் த பீரியட் by which the bacteria affects us and then how long it takes for the symptoms to appear. அதாவது நம்மளை ஒரு பேரசைட் அஃபெக்ட் பண்ணுது, அதுக்கப்புறமா எவ்வளோ நாள் அதுக்கான சிம்டம் நமக்கு வெளியே தெரியுது அப்படின்றது தான் இன்குபேஷன் பீரியட். The first disease we are going to learn is gonorrhea. The causative agent for gonorrhea is Neisseria gonorrhoeae. So by the name of the disease itself you can easily identify it is caused by Neisseria gonorrhoeae, a bacteria. What are the symptoms of this disease? It affects the urethra. Urethra, you know, that is the external opening for the urine. Next is the rectum. Rectum is the portion where the solid waste are stored and eliminated. Next is the throat. It affects the throat. So gonorrhea affects the urethra, rectum and the throat. In females it affects the cervix. So cervix vagina தாண்டி பார்த்தீங்கன்னா uterine ஓட பாட்டமில் இருக்குது cervix. அந்த cervixயும் ஃபீமேலில் it affects. So the other symptoms are it may cause pain and pus discharge in the genital tract. ஸோ நம்மளுடைய ஜெனிட்டல் ட்ராக்டில் அவங்க யூரினேஷன் பாஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்ல பெயின் இருக்கும், அதோடு சேர்த்து பஸ்ன்றது அதுவும் சேர்ந்து டிஸ்சார்ஜ் ஆகும். அப்புறம் யூரினேஷன் அப்போ ஒரு பேர்னிங் சென்சேஷன், அப்படியே யூரின் பாஸ் பண்ணும்போது ஒரு எரிச்சல் இருக்கும். ஸோ இதை ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே நம்ம பார்த்து ட்ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸிலி த டிசீஸ் கேன் பி எலிமினேட்டட். அதர்வைஸ் இட் வில் காஸ் சீரியஸ் இன்ஃபெக்ஷன். ஸோ ஏர்லி ஸ்டேஜ்லேயே நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணோம் அப்படின்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து அவங்க இதை க்யூர் பண்ணிடுவாங்க. த இன்குபேஷன் பீரியட் இஸ் 2 to 5 days. ஸோ ஒன்ஸ் இந்த பாக்டீரியா அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா நமக்கு 2 to 5 days நமக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் தெரியும். அதை வச்சு நம்ம அதை க்யூர் பண்ணிடணும். The next bacterial disease is syphilis. Syphilis is caused by Treponema palladium. So the bacteria which causes syphilis is Treponema palladium. So here we are going to study the symptoms in 3 stages. அதாவது ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டேஜில் இருக்கும், ப்ரைமரி ஸ்டேஜ், செகண்டரி ஸ்டேஜ், அப்புறம் டெர்ஷரி ஸ்டேஜ்ன்றது அதோடைய முத்தின ஸ்டேஜ். In the primary stage there will be a formation of painless ulcer on the external genitalia. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எக்ஸ்டர்னல் ஜெனிட்டீலியாவில் பார்த்தீங்கன்னா வலி இல்லாத அல்சர்ன்றது ஒரு புண்ணு. ஸோ அவங்களுக்கு வலியே தெரியாததுனால அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் ஒரு பெயின்லெஸ் அல்சர் இந்த எக்ஸ்டர்னல் ஜெனிட்டீலியா இருக்கும். இந்த செகண்டரி ஸ்டேஜ் தேர் வில் பி ஸ்கின் லீஷன்ஸ். ஸோ ஸ்கின்ஸில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு மாதிரி தடிப்பாக இருக்கும். தென் தேர் வில் பி ரேஷஸ் ஆல்சோ அண்ட் தேர் வில் பி swollen joints and there will be fever and hair loss. ஸோ செகண்டரி ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னில் லீஷன்ஸ் இருக்கும், ரேஷஸ் இருக்கும், அவங்களுடைய ஜாயின்ட்ஸ், ஸோ எல்லா ஜாயின்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா வீக்கம் இருக்கும், அப்புறம் ஃபீவர் இருக்கும் அண்ட் ஆல்சோ ஹேர் லாஸ், அவங்களுடைய முடி நிறைய கொட்ட ஆரம்பிக்கும். In the tertiary stage there will be chronic ulcers on the nose, lower legs and palate. ஸோ tertiary ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா க்ரானிக் அல்சர்ன்றது நல்ல முத்தின அல்சர். ஸோ க்ரானிக்கான அல்சர் எங்கெல்லாம் இருக்குன்னா நோஸ்லேயும் இருக்கும். க்ரானிக் அல்சர் ஆன் த லோவர் லெக்ஸ், அவங்களோட லோயர் லெக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அல்சர் ஃபார்மேஷன் அப்படியே புண்ணாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஆன் த பேலட்ன்றது ரூஃப் ஆஃப் த மவுத். ஸோ ஆஸ் இட் இஸ் தென் தே வில் பி ஹேவிங் த லாஸ் ஆஃப் மூமெண்ட். ஸோ அவங்களால பார்த்தீங்கன்னா கை கால்லாம் நல்லா வீங்கியிருக்கனால அவங்களால சரியாக மூவ் பண்ண முடியாது.
Next, there will be mental disorder. It will affect their brain. So already I have told you, நம்ம வந்து இனிஷியல் ஸ்டேஜ்லேயே எதையுமே நம்ம க்யூர் பண்ணலை அப்படின்னா அது ஃபைனலாக வந்து நம்மளுடைய நர்வ்ஸை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இட் வில் அஃபெக்ட் த பிரெயின் அண்ட் காஸ் த மென்டல் டிஸார்டர். அண்ட் there will be also visual impairment. ஸோ ஸ்லோவாக என்ன பண்ணும், அவங்களுடைய பார்வையை வந்து அதை அஃபெக்ட் பண்ணும். அண்ட் இட் will also lead to heart problems and gumas. gumas means soft non-cancerous growth. ஸோ பொதுவாக வந்து கேன்சருன்றது வந்து என்னது, அங்கே வந்து மேசிவ் மாஸ் ஆஃப் growth ஆஃப் செல்ஸ் இருக்கும். அது வந்து என்ன பண்ணும், ஸ்லோவாக மீதி ஏரியாவையும் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். பட் இங்கே என்ன ஆகும்னா, அங்கே வந்து செல்ஸ் வந்து நல்லா வளர்ந்துருக்கும், பட் என்ன ஆகும், மீதி இடத்துக்கு வந்து அது பரவாது. அதனால தான் வந்து சாஃப்ட் நான் கேன்சரஸ் growth அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ in the tertiary stage there will be chronic ulcers on the nose and also in their lower legs and also in the palate. And then there will be loss of movement. ஏன்னா அவங்க ஜாயின்ஸ்லலாம் வீக்காக வந்திருக்கிறதுனால அவங்களால வந்து சரியாக மூவ் பண்ண முடியாது. Next there will be mental disorder. It will affect their eyes and it will lead to heart problems and also gumas. Gumas is soft non-cancerous growth. What is the incubation period of this disease? The incubation period of this disease is 10 to 90 days. அதாவது இந்த சைஃபிலிஸ் அஃபெக்ட் பண்ணி நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் வந்துட்ட பிறகு எவ்வளோ நாள், 10 to 90 days வரை ஆகும் இந்த சிம்டம் ஃபுல்லாக நம்மளை வந்து தாக்குறதுக்கு. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து அந்த ப்ரைமரி ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம அதை கண்டுபிடிச்சி நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஈஸிலி we can overcome this disease. This is the most dreadful disease of all the 4. ஸோ நம்ம வந்து 4 bacterial disease படிக்கிறோம். இதில் எல்லாத்த விட ரொம்ப வந்து நமக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய டிசீஸ் எதுனா சைஃபிலிஸ், that is caused by the Trypanosoma palladium. The next bacterial disease is chlamydiasis. It is caused by Chlamydia trachomatis. ஸோ கிளாமிடியாசிஸை காஸ் பண்ணுற பாக்டீரியா எதுனா கிளாமிடியா ட்ராக்கோமேட்டிஸ். வாட் இஸ் த சிம்டம் ஃபார் திஸ் டிசீஸ்? ட்ரக்கோமா. ட்ரக்கோமான்றது வந்து பார்த்திங்கன்னா ஐயில் வர டிஃபெக்ட். ஸோ இட் வில் காஸ் த டிஃபெக்ட் இன் த ஐலிட்ஸ். ஸோ ஐலிட்ஸில் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அப்படியே ஸ்லோவாக வந்து அதோடைய க்ரோத் அப்படியே செல்ஸ் வந்து க்ரோ ஆகிருக்கும். அப்படியே வந்து என்ன பண்ணணும், ஸ்லோவாக நம்மளுடைய ஐயை வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ தட் இஸ் ட்ராக்கோமா. And it also affects the cells of the columnar epithelium in the urinogenital tract, respiratory tract and the conjunctiva. ஸோ columnar epithelium cells நம்ம படிச்சிருக்கோம், நீங்கள் லோவர் கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க. columnar epithelial cellsன்றது என்னது, அந்த செல்ஸ் வந்து அப்படியே வந்து இப்படி இருக்கும். ஸோ there will be like this. ஸோ columnar cells and then there will be having the nucleus. ஸோ இந்த மாதிரி columnar cells lining the respiratory digestive tractலலாம் பார்த்திங்கன்னா இந்த columnar cells இருக்கும், because they are involved in the absorption. ஸோ நம்மளுடைய urinary tract, genital tract, அதான் urinogenital tract. நெக்ஸ்ட் respiratory tract வந்து நம்மளுடைய bronchi அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற columnar epithelial cells அதை அஃபெக்ட் பண்ணும். அண்ட் ஆல்சோ த conjunctiva. Conjunctiva is the layer that covers the white part of the eye. நம்ம white part of the eye கவர் பண்ணக்கூடிய செல்ஸ் வந்து என்னதுன்னா இருக்கிறத வந்து நம்ம கன்ஜெக்டிவான்னு சொல்லுவோம். அங்கே இருக்கிற columnar epithelium செல்ஸையும் வந்து இது அஃபெக்ட் பண்ணும். What is the incubation period of this disease? The incubation period of this disease is 2 to 3 weeks or even sometimes up to 6 weeks. ஸோ சில டைம் பார்த்தீங்கன்னா 2 to 3 வீக்ஸ்லேயே இந்த சிம்டம்ஸ் அப்பியர் ஆகி நம்மளை இன்ஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். சில டைம் பார்த்தீங்கன்னா 6 வீக்ஸ் வரைக்குமே வந்து இது நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ கிளாமிடியாசிஸ் இஸ் எ பாக்டீரியல் STI. இட் இஸ் காஸ்ட் பை கிளாமிடியா ட்ராக்கோமேட்டிஸ். ஸோ வாட் இஸ் த சிம்டம் ஃபார் இட்? ட்ராக்கோமா. It also affects the columnar epithelium, that is lining the urinogenital tract, respiratory tract and also the conjunctiva. What is the incubation period of this disease? 2 to 3 weeks or even up to 6 weeks. The next bacterial STI is lymphogranuloma venereum. The causative agent of this is Chlamydia trachomatis.
So the same bacteria which causes chlamydiasis only causes the lymphogranuloma venereum also. ஸோ இதே பாக்டீரியம் வந்து வேறு சில சிம்டம்ஸ் காஸ் பண்ணும் போது இந்த டிசீஸாக இருக்குது, வேறு சில சிம்டம்ஸ் காஸ் பண்ணும் போது நம்ம இன்னொரு டிசீஸாக நம்ம வந்து அதை கிளாஸிஃபை பண்ணுறோம். What are the symptoms of this lymphogranuloma venereum? Cutaneous or mucosal genital damage. ஸோ cutaneousன்றது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின். ஸோ அந்த ஜெனிட்டல் ரீஜியனில் இருக்கிற அந்த ஸ்கின் வந்து டேமேஜாக இருக்கும். இல்லை வந்து பார்த்திங்கன்னா அதில் நார்மலாக வந்து நம்மளுடைய ஜெனிட்டலில் ஒரு மியூக்கோஸாக செக்ரீட் பண்ணி அதோட மாய்ஸ்சர் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கும். அந்த மாய்ஸ்சரையும் அது டேமேஜ் பண்ணலாம். ஸோ there will be cutaneous or mucosal genital damage. And also urethritis. Urethritis is enlargement or we can say the inflammation of the urethra. So urethraன்றது வந்து அந்த யூரின் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிற அந்த ஓப்பனிங். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு enlargement ஃபார்ம் ஆகிருக்கும். அதை தான் நம்ம urethritis அப்படின்னு சொல்கிறோம். It will also cause the endocervicitis. Endocervicitis அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த சர்விக்ஸ். ஸோ சர்விக்ஸோட இன்னர் லேயர் அதில் வந்து இன்ஃப்ளமேஷன் வந்து காஸ் பண்ணும். ஸோ நம்மளுடைய ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக்டில் இருக்கிற அந்த வெஜைனாவை தாண்டி இருக்கிற அந்த சர்விக்ஸில் உள்ள இன்னர் லேயரில் வந்து இன்ஃப்ளமேஷன் காஸ் பண்ணுறத வந்து நம்ம endocervicitis அப்படின்னு சொல்கிறோம். And also there will be harmful ulceration and the genital elephantiasis. ஸோ நான் ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான அல்சரேஷன் அப்படியே புண்ணு வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெனிட்டல் எலிஃபன்டையாசிஸ். ஸோ எலிஃபன்டையாசிஸ் அப்படின்றது வந்து நார்மலாக வந்து நம்ம கால் வந்து நல்லா அப்படியே வீங்கி இருக்கிறத வந்து நம்ம எலிஃபன்டையாசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த நம்மளுடைய ஜெனிட்டல் ரீஜியனில் அந்த மாதிரி வீக்கம் ஃபார்ம் பண்ணுறதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஜெனிட்டல் எலிஃபன்டையாசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக இது வந்து எதனால் வந்து ஆகுது அப்படின்னா நம்மளுடைய லிம்பாட்டிக் வெசல்ஸ். ஸோ நம்மளுடைய பாடியில் எல்லா ரீஜியன்லையும் எப்படி பிளட் வெசல்ஸ் இருக்கோ அதே மாதிரி என்ன பண்ணோம், நம்மள லிம்ப் வெசல்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் போய் நமக்கு இம்யூனிட்டியை கொடுத்து நமக்கு வந்து இதுவும் லிம்ப் ஃப்ளூயிட் வந்து சப்ளை பண்ணும். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிம்ப் வெசல்ஸ் அதில் வந்து அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார்ம் பண்ணிடுது அந்த ஜெனிட்டல் ரீஜனில் இருக்கிற லிம்ப் வெசல்ஸில். அதனால என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய ஜெனிட்டல் ஆர்கன்ஸ் அங்கே வந்து என்லார்ஜ்மெண்ட் ஃபார்ம் ஆகி அது இன்ஃபெக்ட் பண்ணுது. ஸோ now we have understood what is genital elephantiasis. So we studied about the lymphogranuloma venereum, a bacterial STI. It is caused by Chlamydia trachomatis. So what are the symptoms for it? There will be cutaneous or mucosal genital damage, and also there will be urethritis, inflammation of the urethra, and also there will be endocervicitis, inflammation of the inner layer of the cervix, and also there will be harmful ulceration and also genital elephantiasis. What is the incubation period? So here also the incubation period may be 2 to 3 weeks or up to 6 weeks. So I think all have understood the bacterial STI, bacterial sexually transmitted infections. So we studied about the gonorrhea, which is caused by Neisseria gonorrhoeae, and also we studied about syphilis caused by Trypnonema palladium, and we studied about chlamydiasis caused by Chlamydia trachomatis, and we studied about lymphogranuloma venereum that is caused by the Chlamydia trachomatis. So இதில் ஏன் லிம்போகிரானுலோமா சொல்கிறோன்னா லிம்போ it affects the lymph vessels, அதனால் அது லிம்போகிரானுலோமா venereum. So we have studied about the 4 diseases only. Write home test on this and post your answers. Stay home, stay safe. Thank you, children.